ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர் கிச்சன். மீஷோலேருந்து சில பொருட்கள் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லான பொருட்கள் தான், எல்லாருக்குமே தேவைப்படுற பொருட்கள் தான். அதுவும் கம்மி ரேட்லேயே வாங்கியிருந்தேன். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஆர்கனைசர் தான் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 2வே வருது. செட் ஆஃப் 2வே ரேட் கம்மியிலே இருந்தது. இதோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நல்ல மெட்டல்லையே கொடுத்துருந்தாங்க. நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இந்த மாதிரி மெட்டீரியல் எல்லாமே பிளாஸ்டிக்கில் மெட்டலில் தான் கொடுத்துருந்தாங்க. இரும்பு மாதிரி ஒரு மெட்டீரியல் தான், நல்லாவே இருந்தது. கீழே பார்த்திங்கன்னா ஒரு 4 ஹூக் வர மாதிரியும் இருக்குது. இன்னுமே ரெண்ட் வீட்டில் இருக்கிறவங்க, ஆணி அடிக்கக்கூடாது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இது நம்ம ஜஸ்ட்டு அந்த ஸ்டிக்கரை வாலில் ஒட்டிட்டு அதுக்கு இந்த ஆர்கனைசர் ஒட்ட வேண்டியது தான். இதோட கிளிப்பு லாஸ்ட்டில் கொடுக்குறேன், எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இது நம்ம பாத்ரூம், கிச்சன் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா பாத்ரூமில் ஒட்டுறதுக்காக தான் ஒன்று வாங்கியிருந்தேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன் கிட்டேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 153 ரூபாய்க்கு தான் இதை வாங்கினேன். நான் ஆன்லைன் பேமெண்ட் தான் இந்த வாட்டி கட்டியிருந்தேன், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே வந்திருக்கு. இன்னுமே கேஷ் ஆன் டெலிவரினா 20 ருபீஸ் அதிகமாக தான் வரும். அதுக்காக நம்ம ஆன்லைன் பேமெண்ட்டே கட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரெயின் ட்ராப்ஸ் வளையல் மாதிரி தான் ஒன்று வாங்கினேன். ஆனால் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சைடு தான் அந்த தெர்மோகோல் கொடுத்துருந்தாங்க. என்னடா இது பேங்கிள்ஸ்க்கே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களேன்னு பார்த்தேன். இந்த மாதிரி பபுள் ரேப்பும் பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 சைடுமே அந்த தெர்மோகோல் வச்சுருந்தா கொஞ்சம் அந்த வளையல் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். எனக்கு வந்தது பார்த்திங்கன்னா ஒரு வளையல் மட்டும் உடஞ்சி வந்திருந்தது. ரெயின் ட்ராப்ஸ் வளையல் தான் போட்டிருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் ஷைனிங் கம்மியாக இருந்தது. ஆனால் ஓகே தான். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 டசனாக வந்திருந்தது. ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒன்று ரெட் கலர், அதுக்கப்புறமா க்ரீன் கலரையும் வாங்கியிருந்தேன். ஒரு வளையல் மட்டும் உடஞ்சி தான் வந்திருந்தது. அது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இனிமேல் ரிட்டன் எல்லாம் போட முடியாதுன்னு சொல்லிட்டு வளையலுக்கு கொஞ்ச நாளாகவே இந்த வளையல் மேலே கொஞ்சம் ஆசையாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 176 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன். 2 டசனும் கொடுத்துட்றாங்க. நல்லாவே இருந்தது. ஆனால் அந்த ஷைனிங் மட்டும் எனக்கு தெரில. வளையல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு தொட்டு பார்க்குறப்பே சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் கரகரன்னு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணிடுச்சு. ஆனால் பார்க்குறதுக்கும் நல்லாவே இருந்தது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரேட்டுக்கு வாங்கலாம் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது இந்த கிளிப்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஆல்ரெடி நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன். எல்லாமே உடஞ்சி போயிருந்தது. அதனால கொஞ்சம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 18 வருது. 18 பீசஸாக வருது செட்டு. எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸு, அதுக்கப்புறமா சின்ன சைஸு, அதுக்கப்புறமா குட்டி சைஸ்லேயும் வந்துடுது. மொத்தமாக 6 பீஸாக நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. இது நம்ம ஏதாவது பேக்கெட் ஓப்பன் பண்ணால் அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒரு கிளிப்ஸ் தான். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஒரு பிஸ்கெட் பேக்கெட் ஏதாவது ஓப்பன் பண்ணுறோன்னா இதை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏர் டைட்டாகவும் இருக்கும். பிஸ்கெட் அது மாதிரி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு ஆர்கனைசர் தான் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் வாங்கியிருந்தேன். இதோட குவாலிட்டின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லை, ஆனால் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே வாங்கியிருக்கலான்னு எனக்கு அப்புறமா தான் தோணிடுச்சு. இதோட மெட்டீரியலும் பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்டான ஒரு பிளாஸ்டிக்கு அது மாதிரி ஒரு மெட்டீரியல் தான். இதுவும் பார்த்திங்கன்னா ஜிப்பு கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அவ்வளோவா. நம்ம கொஞ்ச நாளைக்கு நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக திறக்க மாட்டோம் ஜிப் எல்லாமே, அதனால நல்லா யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10-12 ப்ளவுஸ் கிட்டேயே இதில் ஒரு ஆர்கனைசரில் பற்றிடுச்சு. இது நம்மளுக்கு செட் ஆஃப் 2 தான் கிடைக்குது. செட் ரெண்டுமே சேர்த்து 176 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் தான் நான் கட்டியிருந்தேன். இது நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் எல்லாமே ஒரு பாக்ஸில் தான் எல்லாமே போட்டு வச்சுருந்தேன், ஒன்று மேலே ஒன்றா. அதுக்கப்புறமா இந்த ஆர்கனைசர் வாங்கினதுமே ஒன்றில் ஒர்க் ப்ளவுசஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, ஒன்றில் நார்மலான ப்ளவுசஸ் தான் வச்சுருந்தேன். ஒரு ஆர்கனைசரில் பார்த்திங்கன்னா ஒரு 10-12 ப்ளவுஸ் கிட்டேயே நல்லா கரெக்டாக பத்துது.
இந்த மாதிரி ஆர்கனைசர் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லுன்னு சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பேஸும் மிச்சமாகுது. ஒரே ஆர்கனைசரில் வந்து நாம் ஒரு பாக்ஸ் எடுத்தாலே போதும், என்னென்ன ப்ளவுசஸ் இருக்குதுன்னு கரெக்டாக தெரியும். ஒரு ப்ளவுஸ் மட்டும் எடுத்துகிட்டு நீட்டாக வந்து வச்சிடலாம். வார்ட்ரூப்லேயும் நம்மளுக்கு ஸ்பேஸ் அதிகமாகவே கிடைக்கும். இதோ மேலே வந்து இது மாதிரி குட்டியாக ஒரு பாக்கெட்டும் வருது, ஒரு பெரிய ஜிப்பும் வருது, அவ்வளவுதான். இதில் நம்ம என்னென்ன ப்ளவுஸ் அது மாதிரியும் எழுதி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஆர்கனைசர் வந்து நம்மளுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்னு சொல்லுவேன். இது வந்து நான் பாத்ரூமில் தான் ஒட்டி இருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷனும் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், கமெண்ட்ஸ்லேயும் கொடுக்குறேன். வேணும்னா செக் பண்ணி பார்த்து